சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதிக்கு வரும் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இது திமுக, விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்துள்ள நிலையில் மற்ற கட்சிகளின் நிலை பற்றி பார்க்கலாம். ஆர்கே நகர் என்று அழைக்கப்படும் இந்த தொகுதி கடந்த 15 ஆண்டுகளாக அதிமுக வசமே இருக்கிறது. இத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் கடந்த 17ஆம் தேதி பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா போட்டியிடுவார் என்று யூகங்கள் வெளியான வண்ணம் உள்ளன. இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகாத நிலையில் தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக மேலிடத்தின் உத்தரவுக்காக காத்திருக்கிறது தமிழக பாரதிய ஜனதா. போட்டியிடப் போகிறோமா இல்லையா என்பதை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களது கூட்டணி கட்சிகளை தொடர்பு கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். கூட்டணி கட்சிகளோடு பேசிவிட்டு எங்களது தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து கலந்து உரையாடிவிட்டு பின்பு மத்திய தலைமை என்ன நினைக்கிறார்கள் என்பதையும் தெரிந்துவிட்டுத்தான் நாங்கள் இப்பொழுது தேர்தலை பற்றியோ அதில் போட்டியிடுவதை பற்றியோ நாங்கள் அறிவிப்போம். காங்கிரசின் நிலைப்பாடு என்ன என்பது பற்றிய விவரங்களை கேட்டறிந்த செய்தியாளர் ரமேஷ் இது பற்றி தெரிவிக்கும் கள நிலவரம் இது. சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுவதா இல்லையா என்பது குறித்த அறிவிப்பு இதுவரை வெளியாகவில்லை. இது குறித்து EVKS இளங்கோவனிடம் கேட்டபோது ஓரிரு தினங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் G. ராமகிருஷ்ணனை இன்று சந்தித்தார். அப்போது இரு தலைவர்களும் இடைத்தேர்தல் நிலைப்பாடு பற்றி தெரிவித்தனர். இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் ஆளுங்கட்சியின் ஆக்கிரமிப்பு என்பது அது இந்த கட்சிதான் என்றல்ல, அதிமுக அல்லது திமுக என்றல்ல, ஆளுங்கட்சியாக இருக்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் இடைத்தேர்தலில் ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள், பணபலத்தை பயன்படுத்துகிறார்கள், அதிகாரிகளையே தேர்தல் பணியாளர்களாக மாற்றுகிறார்கள். ஆகவே ஜனநாயகம் இல்லை என்பதை மக்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையில்தான் தேர்தலை புறக்கணிக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னும் முடிவு செய்யல. வரக்கூடிய 3ஆம் தேதி நடக்கக்கூடிய மாநில செயற்குழு கூட்டத்தில் மாநில குழு கூட்டத்தில் இது குறித்து நாங்கள் முடிவு செய்வோம். இந்த அரசியல் சூழலில் போட்டியிடும் வேட்பாளரை எதிர்பார்த்து காத்திருக்கிறது ஆர்கே நகர் தொகுதி. இந்த ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக ஒவ்வொரு கட்சிகளும் வெவ்வேறு விதமான நிலைப்பாட்டை மேற்கொண்டு வருகின்றன. இந்த தொகுதி இடைத்தேர்தலில் எந்தெந்த கட்சிகளின் சார்பில் வேட்பாளர்கள் களமிறங்குவார்கள் என்பது இந்த கட்சிகளின் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் ஜெய்சங்கர்.